இந்த மீன ராசி 2025 இந்த 2 தசைகள் எப்படி இருக்கும்? ஏன் இந்த 2 தசைகள் அப்படின்னா, மீன ராசிக்கு யோகம் செய்யாத தசை அப்படின்னாக்கா புதன் தசை. 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர். இந்த 2025 ஜென்ம சனியாக வரப்போகிறார் சனி பகவான். 4 கிரக பயிற்சிகள் இருக்குது. ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி. இதில் சனி பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அது தசாபுத்தி ரீதியாக என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இந்த புதன் தசையில்? இப்போ மீனராசிக்கு புதன் தசை நடக்குது. இது எந்தெந்த வயசுலலாம் நடக்கும் புதன் தசை அப்படிங்கிறது? ஏன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்குது மீனராசியில். பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரம் முழுமையான 4 பாதங்களை கொண்டது. பூரட்டாதி இந்த குருவோட நட்சத்திரம் இருக்கு இல்லையா, 4ஆம் பாதம் மட்டுமே இருக்கும். அப்போ தசாபுத்தி இருப்புகள் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு 4 வருடங்கள் முழுமையாக இருக்கும். இதில் 3 வருடம் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துட்டா கூட 3 வருடம் குரு தசை அப்படின்னாக்கா 19 வருடங்கள் சனி தசை. 3 + 1 19 22 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். 22 வயசுக்கு மேலே 39 வயசு வரைக்கும் புதன் தசை. 39 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் கேது தசை. இந்த புதன் தசையும் கேது தசையும் உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருந்தால் இந்த ஜென்ம சனியில் நீங்கள் தப்பிக்கலாம். எப்படி இருந்தால் ஜென்ம சனியில் ரொம்ப கவனமாக இருக்கலாம். அதையே நான் பதிவு பண்ணிடுறேன் உங்கள் சுய ஜாதகத்தில். ஏன்னா நிறைய பேருக்கு உங்களுடைய ஜாதக கட்டம் தெரியும், எங்கே ராசியில் எந்த நட்சத்திரம் இருக்குது, புதன் எங்கே இருக்குது, கேது எங்கே இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியும். இப்போ ராசி பலன் பார்க்குறாங்கனாக்கா சாதாரண விஷயம் இல்லை. அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு தான் வராங்க. யார் நல்லா சொல்கிறாங்க, யார் கொஞ்சம் பில்டப் பண்ணுறாங்க, யார் எப்படி சொல்கிறாங்க, யார் பிஸ்னஸாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதும் நிறைய பேர் பார்த்துட்டு தான் வராங்க. அதனால் உங்கள் ராசி கட்டத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த புதன் ஏன் நன்மை செய்யாது? ராசிக்கு 7 குடையவன், 7ஆம் அதிபதி யாருமே நன்மை செய்யாத கிரகங்களாக தான் வரும். கலத்திரஸ்தானாதிபதி 7 குடைய கிரகம். அதே மாதிரி 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த 2 ஆதிபத்தியத்துக்கு இந்த புத பகவான் வர்றதுனால, ஏன்னா குருவுடைய வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது, புதனுடைய வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது. அதனால் இந்த புதன் தசை அப்படிங்கிறது தீமை செய்யக்கூடிய தசை. இது 22 வயசுக்கு மேலே 39 வயசு வரைக்கும் வருது அப்படின்னா, இந்த வயது காலகட்டங்கள் படிக்கிற படிப்பு முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய காலம். இந்த மீனராசியில் இந்த புதன் தசையில், அதாவது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுவும் இல்லாமல் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி இருப்புகள் 19 வருடங்கள் அப்படின்னாக்கா, அந்த 19 வருடத்தில் ஒரு சில பேருக்கு 10 வருடங்கள், 5 வருடங்கள், 17 வருடங்கள், 18 வருடங்கள் கூட இருக்கலாம். கிட்டத்தட்ட 40 வயசுக்குள்ளே அவங்களுக்கு இந்த புதன் தசை முடிவுக்கு வந்துடும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதிக்கு சின்ன வயசுலேயே போயிடும். குழந்தை பருவத்திலே 17 வயசுக்குள்ளே அது இந்த தசைங்கிறது முடிஞ்சிடும். கேது தசை தான் உங்களுக்கு 20, 22 வயசு வரைக்கும் வரும். அப்போது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதிவு பொருந்தி வராது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் புதன் தசையும் கேது தசையும் இந்த பதிவு பொருந்தி வரும். ஏன்னாக்கா இது இளவயது காலகட்டத்தில் நடக்கிறதுனால நிறைய குழப்பத்தில் இருக்காங்க. இந்த குழப்பங்கள் எதுக்கு அப்படின்னாக்கா, ஏன் இந்த தசை சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது, சரியான பலன்களை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னாக்கா, உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில், உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இந்த புத பகவான் அப்படிங்கிறது, ஏன்னா இதுக்கும் நன்மை செய்யக்கூடிய தசையாகவும் இருக்குது, ஆனால் 7.5 சனியில் நன்மை செய்யாது. இது அவயோக தசை. இந்த அவயோக தசையில் மறைமுக சுப தொடர்பில் இருந்தாலும் நன்மை செய்யாது இந்த புத பகவான். வேலை கொடுக்கும். உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய இவர் லக்னாதிபதி நல்லா இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துரும், பொருளாதாரத்தை கொடுத்துரும். ஆனால் திருமண வாழ்க்கையில் கை வச்சிரும். 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், கலத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த புதன் திருமணத்தை கூட வைக்க மாட்டார். ஏன்னா 7.5 சனியில் நிறைய தடங்களை கொடுத்துட்டே இருக்கும். மீன ராசிக்கு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ திருமணத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கனாக்கா நிறைய தடைகளை கொடுத்துனே இருக்கும், கஷ்டங்களை கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகராக வந்தால் கூட இந்த புத பகவான்
யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்காது, அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த மீனராசிக்கு முதல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவயோக கிரகம் அப்படி இல்லையா இந்த மீனராசிக்கு. அதனால் 7.5 சனியில் முதல் சூட்டு சனியில் கொஞ்சம் கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும். நிறைய தடை தாமதங்கள் தான். வேலையில் கொஞ்சம் பாதிப்பு, வேலையில் கொஞ்சம் நிறைய நெருக்கடிகள், வேலையில் பாதிப்புகளை கொடுத்துருக்கும். இது வரைக்கும் விரயத்தில் இருந்து இப்போ ஜென்மசனியாக வருது, என்னென்னலாம் பண்ணலாம், எதெல்லாம் நீங்கள் உஷாராக இருக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி வேணால் இருக்கட்டுமே, கொஞ்சம் கவனமாக இருங்க. மணி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் சுய ஜாதகம் அடிப்படையில் செவ்வாயோட பார்வையோ செவ்வாயோட சேர்ந்தோ இந்த சனி பகவான் இருந்தால் இப்போ மணி லாக் ஆகும். பண விஷயத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது கொடுக்காதீங்க, யாருக்கும் கடன் கொடுத்து உதவுறதோ இல்லை ஏன்னா உதவி அப்படின்ட்டு கேட்ட பிறகு நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். செய்ய முடியாத அளவுக்கு நெருக்கடிக்கு ஆளாயிடுவீங்க. செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் தள்ளி விட்ருவாங்க ஒன்று. அப்போ அதை செய்யக்கூடிய நிர்பந்தம் வந்துடும். வேறு வழி இல்லை. ஏன்னா இவ்வளோ நாள் பழகின ஒரு நண்பர், அவருக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அங்கே ப்ராப்ளத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அங்கேயே ஆனால் அவங்களுக்கு அந்த டைம் சரியில்லாமல் அவங்க கொடுத்த பணத்தை விரயம் பண்ணுறோம். இது மாதிரி சிக்கலை அதிகமாக கொடுக்கும். நண்பர்கள் வழியில் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். புதிய நட்பு வட்டாரம் வரும். பழைய நட்பு வட்டாரம் உங்களை பிரியக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். 10 வருஷம் 15 வருஷம் நண்பர்கள் கூட துரோகம் செய்வார்கள். இல்லைனா துரோகம் செய்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தோரணை இந்த காலகட்டங்களில் தெரியும். நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க இல்லையா, இப்போ ஜென்ம சனியில் வேண்டாம். அப்படி நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னாக்கா அது ஜாதக பொருத்தங்கள் பார்த்து பண்ணுறது நல்லது. இது அட்வைஸ் கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நண்பர்கள் வட்டாரம், கூட்டு தொழில், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா, அதில் ஷேர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, இது மாதிரி ஏதாவது ஒன்று இது மாதிரியான இடத்துக்கு தசை நடத்தக்கூடிய கிரகம் பிரச்சனைகளை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா ஓகே. தொழிலில் வளர்ச்சிகளை எதுவும் நோக்கி போக வேண்டாம். நார்மலாக நீங்கள் உங்களுக்கு தொழில் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த தொழில் போயிட்டே இருக்கட்டும், நார்மலாகவே போகும். நீங்கள் ஏதாவது முதலீடு பண்ணி அது கொஞ்சம் வளர்ச்சி பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா கஷ்டத்தை கொடுத்துரும். ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா இந்த புத பகவான் தசை உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த முக்கூட்டு கிரகங்கள் சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன், சூரியன் இந்த 3 கிரகங்களும் ஒன்றா சுற்றிட்டே இருக்கும். அடிக்கடி போய் புதன் பார்த்தீங்கன்னாக்கா வக்கரமாயிடும், இல்லைனா அஸ்தங்கமாயிடும். அதனால் அதனுடைய காரகத்துவத்தை இழந்துடும். அது நல்லது செய்கிற கிரகமாக இருந்தாலும் சரி, கெடுதல் படுற கிரகமாக இருந்தாலும் கெடுதல் அதிகமாக நடந்துடும் இந்த டைமில். அடுத்து கேது பகவான். கேது பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து லக்னாதிபதி நல்ல ஒரு காரகத்துவம் வாங்கி இருந்தால், மறையாமல் இருந்தால், உங்கள் லக்னத்துக்கு வேறு லக்னமாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். இந்த டைம் செகண்ட் ரவுண்டாக இருந்தாலும் சரி, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. லக்னாதிபதி தான் ரொம்ப முக்கியம். லக்னாதிபதி நல்லா இருந்தாலே போதும். கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் இல்லைனா உங்கள் லக்னாதிபதி இது சிறப்பாக இருந்துச்சுனாக்கா மாற்றங்கள் பார்க்கலாம். பொருளாதாரத்தில் வளர்ச்சி பார்க்கலாம். பெருசாக வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. மணி லாக் ஆகும். எப்படியும் பணம் கொடுத்த பணம் வராது, வாங்கின பணத்தை கொடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் 2.5 வருஷத்துக்கு நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வைக்கிறது நல்லது. தொழில் பண்ணுறீங்களா, அந்த தொழில் நல்லபடியாக பண்ணிகிட்டே வாங்க. இடத்த மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டு ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, வீண் செலவுகளை இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும். வீடு, வண்டி, வாகனம் அதெல்லாம் கொடுக்கும். வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இது மாதிரியான அமைப்புகளை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம். பெருசாக உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்தது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் என்ன தசை நடந்தாலும் சரி சிவன் கோயில் வழிபாடு உங்களுக்கு மேற்கொள்கிறது நல்லது. ஆன்மீக புக்ஸ் படிக்கிறது. யாருக்குமே வாக்கு கொடுக்காதீங்க, இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் அப்படின்ட்டு வாக்கு கொடுக்கறத தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகமாக வந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனத்தோடு கையாள்வீங்க. இந்த டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் பதட்டமான டைம். ஜென்ம ராசிக்கு சனி வந்தாலும், ஏன்னா 3 நட்சத்திரங்களில் அது ட்ராவல் பண்ண போகுது. இந்த 2.5 வருடத்தில் நான் சொல்கிறது 2025 உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் லக்னாதிபதியோட நட்சத்திரம் இந்த ராசியாதிபதியோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால சிறப்புன்னு சொல்லிக்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி பகவான் வரும்போது, ஏன்னா விரையாதிபதியாக வராது சனி பகவான், உங்கள் சுய ஜாதகத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் இந்த சனி பகவான் மறைஞ்சிருந்தால் உங்கள் லக்னத்துக்கு நீங்கள் எந்த லக்னமானா இருங்க, இந்த லக்னமாக கூட இருங்க,
கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா சொந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் வரும் காலகட்டத்தில் நீங்கள் வேலை ரீதியாகவோ இல்லை தொழில் ரீதியாகவோ கொஞ்சம் டவுன் ஆகும். அதனால் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் அதை. அதனால் இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களும் கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களும் ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான், நான் ஏன் குரு பயிற்சியோ இல்லை ராகு கேது பயிற்சியோ எதை பற்றி பேசலை அப்படின்னாக்கா, இந்த 7.5 சனி நடக்கும்போது குரு பயிற்சியோ இல்லை ராகு கேது பயிற்சியோ மற்ற மாதாந்திர கோள்கள், அதாவது சூரிய பயிற்சி இல்லைனா சுக்கிர பயிற்சி, எந்த பயிற்சியுமே செவ்வாய் பயிற்சி எதுவுமே சரி பெருசாக பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இந்த காலகட்டங்களில். 7.5 சனி ஜென்ம சனி வந்துச்சுனாக்கா அந்த ஜென்ம சனி என்ன பலன்களை கொடுக்குதோ அதை மட்டும் நீங்கள் அந்த பலன்களை தான் எடுத்துக்க முடியும். சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் தான் இந்த காலகட்டங்களில் நடக்கும். அதனால் புதன் தசையிலும் கேது தசையிலும் இருக்கக்கூடிய நபர்கள் பெருசாக பயப்பட தேவையில்லை. அதுக்காக ரொம்ப கவனக்குறைவாகவும் இருக்க தேவையில்லை. நன்றி.